அண்மைச் செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நீலகிரி சுற்றுலா தலங்களுக்கு செல்வோர் கவனமுடன் இருக்குமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்திலும் தற்போது மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா தலங்களுக்கு செல்வோர் கவனமுடன் இருக்குமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நீலகிரிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், நீலகிரி மாவட்டத்தில் தற்போது மழையுடைய நிலவரம் என்ன? அங்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் எத்தனை நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணு. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தற்பொழுது அனைத்து செல்போன் எண்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு. அதில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை காரணமாக திடீர் வெள்ள அபாயம் உள்ளது. ஆகவே பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஆறு மற்றும் நீர் வீழ்ச்சிகளில் குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குற்றாலத்தில் குளிக்க சென்ற ஒரு மாணவன், பள்ளி சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். அதே போன்று கடந்த வாரம் இந்த நிகழ்வு, அதுபோன்று தொடர்ச்சியாக எந்த விதமான சம்பவமும் ஏற்படாமல் இருப்பதற்காக தற்பொழுது தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தற்பொழுதே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணமாக குறுஞ்செய்தி, ஒவ்வொரு செல்போன் எண்களுக்கும் குறுஞ்செய்தியாக இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலை என்பது உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம், அதே போன்று கொடைக்கானல் உள்ளிட்ட, திண்டுக்கல் உள்ளிட்ட அனைத்து, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கடந்து செல்வதாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆகவே அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு அருவிகள், சிறிய சிறிய அருவிகளிலிருந்து பெரிய அருவிகள் வரை இருக்கிறது, ஆறுகள் இருக்கிறது. ஆகவே அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாக திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணம் இருக்கிறது. குறைந்த அளவே நீர் வருகிறது என்று நினைத்து குளிக்க வேண்டாம். திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் அங்கிருந்து தப்பித்து கூட செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சுற்றுலா தலங்களில் செல்பவர்கள் நீர்வீழ்ச்சியில் குளிக்க வேண்டாம் என்று தற்போது அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய சிறிய மற்றும் பெரிய நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் உள்ளிட்ட இடங்களில் குளிக்க வேண்டாம். வெள்ள அபாய எச்சரிக்கையை தற்பொழுது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் விடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் இதை கவனத்துடன் கையாள வேண்டும். ஆகவே பொதுமக்கள் மழை பெய்யும் காரணத்தினால் வீடுகளில் இருப்பது, அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் ரூம்களில் தங்கியிருப்பது சிறப்பு என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்று குறைந்த அளவு நீர் வருகிறது என்று குளிக்க வேண்டாம், அறவே தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.